இப்போ WWE பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த வகையில WWE கரண்ட் சாம்பியனா இருக்கிற ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு போக போறான்ற தகவல் இப்போ வைரலா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதோட உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். WWE கரண்ட்ல ரோமன் ரிங்ஸ் சாம்பியனா இருக்கிறாரு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE ரெசில்மேனியா 42 சிஎம் பங்க தோக்கடிச்சு ரோமன் ரிங்ஸ் சாம்பியன் அதுக்கப்புறமே பேக்லாஷ்ல ஒரு மேட்ச் விளையாட போற கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 3ல இருந்து 4வது வருஷம் தான். 3 வருஷம் விளையாடாம 4வது வருஷம் தான் ரோமன் ரிங்ஸ் பேக்லாஷ்ல அபிஷியலா விளையாடுறாரு. ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் வர பேப்பரை தவிர்த்துக்கிட்டு இருந்த ரோமன் ரிங்ஸ் இப்போ முதல் முறையாக பேக்லாஷ்ல விளையாடுறாரு. அதுவும் தன்னோட ட்ரைபல் சீஃப்ன்ற கேரக்டரோடய விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம பிளட் லைன் சிவில் வார்ல கலந்துக்கிறது. அந்த பிளட் லைன் வார்ல ஜேக்கப் ஃபேக்டரி அகைன்ஸ்டா மேட்ச் விளையாட போறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு போக போறான்ற ரூமர் இப்போ அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா WWE அபிஷியலா ரோமன் ரிங்ஸோட ராவோட போஸ்டர்ல இருந்து ரோமன் ரிங்ஸை நீக்கி இருக்கிறாங்க. எப்ப நடக்க போறதுல இருந்து நீக்கி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ரிங்ஸ் அபிஷியலாவே ரா ஃபியூச்சரா WWE போஸ்டர் வெளியிட்டாங்க. அதுல ரோமன் ரிங்ஸ் இருக்கார். ரோமன் ரிங்ஸ் ஒவ்வொரு வீக்குக்கும் WWE ஒவ்வொரு வீக்குக்கும் ராவ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த சில வாரங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ல ரோமன் ரிங்ஸோட போட்டோவே கிடையாது. ரோமன் ரிங்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசம், அதாவது இந்த மே மாசம் முடிஞ்சு நடக்க போற ஜூன் மாசத்துல 1ஆம் தேதி நடக்க போற ரா, அங்க ஜூன் 1, நமக்கு ஜூன் 2 நடக்க போற ராவ்ல ரோமன் ரிங்ஸ் போஸ்டர்ல ரோமன் ரிங்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஜூன் 8 அங்க நடக்க போற ரா இங்க ஜூன் 9 டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுலயும் ரோமன் ரிங்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஜூன் 15ஆம் தேதி ஒரு ரா நடக்க போகுது. அந்த ராவ்லயும் ரோமன் ரிங்ஸ் அங்க போஸ்டர்ல அபிஷியலாவே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு. ரோமன் ரிங்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஜூன் எண்டில் ஒரு ரா நடக்க போது. இந்த 4 ராவுக்கும் இப்போதைக்கான டீட்டெயில் வந்திருக்கு. போஸ்டர்லாம் லீக் ஆயிருக்கு. ஏன்னா அங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க லோக்கல்ல. இந்த இடத்துல ரா நடக்க போகுதுன்ற மாதிரி விளம்பரம் படுத்தியிருப்பாங்க. அந்த விளம்பரத்துல இருந்து ரோமன் ரிங்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது ரூமர்னு கேட்டீங்கன்னா, பேக்லேஷோட ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு போக போறார் அப்படின்ற ரூமர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரூமர் இப்போ சோசியல் மீடியாவிலே வைரலா போயிட்டு இருக்கு. ரோமன் ரிங்ஸ் போக போறார் அப்படின்றத இப்போதைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் ரெசில்மேனியா 42 முடிஞ்சதுக்கு அப்புறமே போக வேண்டியது, அப்போ போக முடியல. அதனால ஏன்னா சாம்பியன்ஷிப் சிஎம் பங்கிட்ட ஜெயிக்காம அப்படியே போயிருக்க வேண்டியது. இப்போ சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வச்சு ரோமன் ரிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. இப்போ ரோமன் ரிங்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்க முடியல. அதனால ரோமன் ரிங்ஸ் சாம்பியன்ஷிப்பை இந்த பேக்லாஷ்ல தோத்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவாருன்ற மாதிரி இப்போ ரூமர் வைரலா வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு போயிடுவாரா மாட்டாரான்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.